வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். இதில் பயிற்சி 3.1ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு. ராணி ஒரு ஜோடி வளையல்களை ரூபாய் 310க்கு வாங்கினார். அவருடைய தோழி அதை மிகவும் விரும்பியதால் ராணி அவ்வளையலை ரூபாய் 325க்கு விற்கிறார் எனில் ராணியின் லாபம் அல்லது நட்டம் காண்க. இப்போ ராணி ஒரு ஜோடி வளையலை 310 ரூபாய்க்கு வாங்குறா. இது அடக்க விலைன்னு நம்ம வச்சுக்குவோம். அந்த வளையலை 325 ரூபாய்க்கு அவள் தோழிகிட்ட விற்கிறா. அப்போ இதை விற்கிறதுனால இது விற்பனை விலைன்னு வச்சுக்குவோம். இது அடக்க விலை, இது விற்பனை விலை. இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு லாபமாக நட்டமாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வாங்கியிருக்கனால இந்த அடக்க விலை, வாங்கியதை அடக்க விலைன்னு வச்சுக்கிறனால அடக்க விலை ஈக்குவல் டு ரூபாய் 310. அதே மாதிரி விற்ற விலை, விற்பனை விலை, விற்பனை விலை ஈக்குவல் டு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 325 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அது எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இது ரெண்டில் எது பெருசாக இருக்குது பாருங்கள். விற்பனை விலையோட அடக்க விலை சின்னதாக இருக்குது. அப்போ விற்பனை விலை பெருசாக இருக்குது. அடக்க விலை ஈக்குவல் டு அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. ஏன்னா விற்பனை விலை பெருசாக இருக்குது, அதனால் லெஸ் தென் குறி போட்டுக்கிட்டோம். இப்போ விற்பனை விலை பெருசாக இருக்கிறதுனால நமக்கு லாபம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை எவ்வளவு இருக்குது? 325. விற்பனை விலை 325, அதை எழுதிக்குவோம். அடுத்து அடக்க விலை என்ன இருக்குது? அடக்க விலை 310. அடக்க விலை ரூபாய் 310. இப்போ 325லேருந்து 310 கழிக்கணும். நம்ம கழிச்சா லாபம் கிடச்சிடும் நமக்கு. 325 310. இப்போ கழித்தோம்னா 5, 2ல் 1 போச்சுன்னா மீதி 1, 3ல் 3 போச்சுன்னா மீதி இருக்கிறது 0. இப்போ 15 ரூபாய் 15. லாபம் எவ்வளவு கிடச்சிருக்கு? ரூபாய் 15. இதை லாபம் கிடச்சிருக்க லாபம்னு எடுத்து எழுதிட்டு லாபம்னு ரூபாய் 15. இந்த லாபம் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? ராணி லாபம் அல்லது நட்டம் காண்க கேட்டிருக்காங்க. ராணிக்கு லாபம் ரூபாய் 15 கிடைத்தது. ராணிக்கு லாபம் ரூபாய் 15 கிடைத்தது. ரூபாய் 15 கிடைத்தது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்